வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். குலுக்கி சர்பத். இந்த சர்பத் பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். இதை நம்ம வீட்டிலே வந்து பண்ணலாம். கடைகளில் வாங்குற மாதிரியே நம்ம வீட்டிலே நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இந்த குலுக்கி சர்பத் செய்கிறதுக்கு ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். லெமனை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணிடணும். பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். இப்போது இதோடவே 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு. இந்த குலுக்கி சர்பத் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு டப்பா எடுத்திருக்கேன். நல்லா மூடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளே போட்டு நல்லா வந்து அதை குலுக்கணும். ஸோ அதுக்காக தான். ஸோ நான் வந்து இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கண்டெய்னர் இருந்துன்னா எடுத்துக்கங்க ஜூஸ் போடுறதுக்கு. இப்போது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், லெமன் வந்து சேர்த்துடலாம். இதில் இந்த 3 லெமன் உள்ளே சேர்த்துட்டு மீதி சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து ஜூஸாக பிழிஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லெமன் ஜூஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் லெமன் ஜூஸும் வந்து விடணும். லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்குங்க. இதோடவே உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க. நல்லா வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இனிப்புக்கேற்ப சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதோட நான் சப்ஜா சீடு வந்து ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், சப்ஜா விதை. இது போட்டு நம்ம குடிக்கும்போது நல்லா வந்து பாடி ஹீட் வந்து குறையும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டு எல்லா பொருளும் ஆட் பண்ணாலும் ஓகே. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்தாலும் ஓகே தான். தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதோடவே ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கலாம். ஐஸ் கட்டி எல்லாமே சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வந்து இதை குலுக்கணும். இது பேரே பார்த்திங்கன்னா குலுக்கி சர்பத் தான். இது எல்லாமே சேர்த்துட்டு அவங்க வந்து நல்லா குலுக்கி தருவாங்க. ஷேக் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு ஊற்றி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உள்ளே போட்ட அந்த லெமன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புதினா இலை, காரத்துக்கு மிளகாய், இது எல்லாமே வந்து அந்த சாறு இறங்கியிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா குலுக்கிடுங்க. குலுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து 2 கிளாஸுக்கு வந்து கரெக்டாக இது வந்து இருந்தது. 2 பேர் குடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.